Hello guys, welcome back to our ECE preparation. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா இப்போது வந்து குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ பர்டிகுலராக நேற்று இன்றைக்கெலாம் பயங்கர கால்ஸு. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா என்னால் செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அதனால் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஓவர்வியூ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ எல்லாருமே எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட அகாடமியில் ப்ரிப்ரேஷன் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் அஸ் வெல் அஸ் டிப்ளமோ ரெண்டு சிலபஸ்க்குமான ப்ரிப்ரேஷன் வந்து நம்ம அகாடமியில் போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 5 பேப்பர்ஸ் வந்து ECE பேப்பர்ஸ். இன்றைக்கி வரைக்கும் என்ன கொஷின் கேட்குறீங்கன்னா மேம் ECE ஸ்டூடெண்ட்டால் இதை எழுத முடியுமா அப்படின்ட்டு. ஸோ ECE பேப்பர்ஸ் வந்து 5 பேப்பர்ஸு, அதுவும் இப்போ முடித்தவங்க. ஸோ இப்போ 2018-19 பாஸ்ட் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் M&I பேப்பரும் படிச்சிருக்கீங்க, பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸும் படிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்ட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 சப்ஜெக்ட்ஸ் கிட்ட நம்ம படித்தது தான். தென் லாஸ்ட்டு ரெனோவபிள் எனர்ஜியுமே வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் நம்ம காமன் பேப்பராக, ஏன்னா அது எல்லாமே மெக்கானிக்கல் பேப்பருக்கு அண்டரில் வரும். ஓகேவா? மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அண்டரில் வரும். ஸோ அந்த பேப்பர் எல்லாமே நம்ம என்ன அப்படின்னா படிச்சிருக்கக்கூடியது தான். ஓகேங்களா? ஸோ அதனால் சிலபஸில் எந்த டவுட்டுமே வேணாம். கண்டிப்பாக ஈஸியால் எழுதவும் முடியும், போஸ்டிங் வாங்கவும் முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 5 பேப்பர்ஸ்க்கு மட்டும் ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 80% 90% வந்து கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ராசஸர் மட்டும் போயிட்டுருக்கு. அதில் ஒரு 2-3 வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா ப்ராசஸர் ஓவர். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 5 பேப்பர்ஸ் உங்களுக்கு நான் எடுத்தேன்ல, ஸோ அதில் இன்கம்ப்ளீட்டாக ஒரு கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்குமா, ஸோ அதெல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா ரிவிஷனாக கொடுத்துர்லான்னு. ஏன் அப்படின்னா இந்த ப்ராசஸரோட உங்களுக்கு சிலபஸ் இருக்குல்ல, டிஜிட்டல் ப்ராசஸர் அண்ட் கம்யூனிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எடுத்தாச்சுப்பா. ஓகேங்களா? ஸோ அதில் உங்களுக்கு ரிவிஷனில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அந்த ரிவிஷன் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுவேன். பட் ரிவிஷன் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு லைவ் வீடியோவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த டைமில் உங்களுக்கு லைவ் சொல்கிறேனோ நீங்கள் உங்களுக்கு நான் என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னோடய டீச்சிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் தாராளமாக அந்த லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் எது வேணாலும் நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதிக கொஷின்ஸ் நான் உங்ககிட்ட கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சிலபஸ்க்கு மட்டும் வந்து நம்ம என்ன அப்படின்னா 10 யூனிட்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இது இப்போ அது எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னா சப்ஜெக்ட் டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. மார்க் டெஸ்ட் வந்து டோட்டலாக 6 டெஸ்ட்டில் வந்து 2 டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் 4 டெஸ்ட்டு தான் இருக்குது. லாஸ்ட் டெஸ்ட் வந்து நான் என்ன சேஞ்ச் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 6 மார்க் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா ஆஃப்டர்நூன் பேப்பர் எழுதுறீங்கல்ல, TNPSC நான் டெக்னிக்கல் பேப்பர் எழுதுறீங்கல்ல, ஸோ அதை ஒரு கொஷினாக வச்சிடலான்னு. ஸோ அப்போ 6th மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் என்ன எழுதுவீங்க அப்படின்னா, அதாவது மார்க் டெஸ்ட்டு 5, 6 ரெண்டும் ஒரே டேட்டில் நடக்கும். நீ எப்படி எக்ஸாம் எழுத போறியோ 30th எப்படி எக்ஸாம் எழுத போறியோ அதே மாதிரி ஒரு 27th உன்னோட இன்ஜினியரிங் மார்க் டெஸ்ட்டாக இருந்ததுன்னா நீ 27th எழுதுகிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு. அது எப்படின்னா மார்னிங் வந்து டிபார்ட்மெண்ட் பேப்பர் எழுதுகிற மாதிரியும் ஆஃப்டர்நூன் வந்து நான் டெக்னிக்கல் பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 5 and 6 தான் உங்களுக்கு 27 வரைக்கும் போகும். ரிமைனிங் டெஸ்ட்லாம் அதுக்கு முன்னாடியே வந்து உனக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் டெஸ்ட் பேட்சோட ஸ்டேட்டஸ். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோன்னா ECEக்கு ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்குறதாவும் ரிமைனிங் இருக்கக்கூடிய EEE பேப்பர்ஸ்க்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறதாவும் சொல்லியிருந்தோம். M&I பவர் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸு, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிஷின்ஸு, ரெனோவபிள் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ 5 யூனிட்ஸ் வந்து மெட்டீரியல் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். மெட்டீரியலுமே வாங்கி படிச்சுட்டு டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகே, அதை தவிர்த்து அடிஷ்னல் மெட்டீரியலாக நம்ம அந்த ஃபஸ்ட் யூனிட் எக்ஸஸாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். எக்ஸப்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம மெட்டீரியல் கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் சிலபஸ் நீ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜினியரிங் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்னா ஸோ நம்ம சைட்லேருந்து கொடுக்குறது டெஸ்ட் பேட்ச்சு, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல், தென் அதுக்கப்புறம் ஃப்ரீ கிளாஸஸ். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க்னு ஒன்று லாஸ்ட் வீக்கு கொடுத்துருந்தேன். இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. என்ன அப்படின்னா மேம் கொஷின் பேங்க்கும் நான் வாங்கிக்கிறேன் மேம், கொஷின் பேங்க் நான் உங்கள்கிட்ட கெட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த கொஷின் பேங்க் எதுக்காகனா டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ண முடியல. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்தே 1 month படிக்க விட்டுட்டு 1 monthலேருந்தே, அதாவது ஏப்ரல் மந்த்லேயே நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? பட் இப்போ வந்து ரிவிஷன் முடிச்சுட்டு பட் MCQ கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்தது தான் நமக்கு கொஷின் பேங்க். ஓகேங்களா? ஸோ நீ எப்படி டெஸ்ட் பேட்ச் எழுதுனியோ அதே மாதிரி தான் உனக்கு கொஷின் பேங்க்கும் இருக்கும். பட் அங்கே வந்து நம்ம என்னென்னா டாபிக் வைஸாக டெஸ்ட் எழுதியிருப்போம். ஓகேவா? பட் கொஷின் பேங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பல்காகவே, அதாவது யூனிட் 1 அப்படின்னா 100 கொஷின்ஸ், யூனிட் 2னா 100 கொஷின்ஸ்.
ஸோ இந்த மாதிரி யூனிட் வைஸாக நம்ம என்ன அப்படின்னா எம்சிக்யூ கொஷின்ஸை அவங்க கையில் கொடுத்துட்ற மாதிரி. ஓகேவா? இது யாருக்கு அப்படின்னா டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸுக்காக இது கொடுக்கறது தான். ஓகேவா? ஸோ நீ ஆல்ரெடி டெஸ்ட் பேட்சில் இருக்க அப்படின்னா உனக்கு இந்த கொஷின் பேங்க் தேவைப்படாது. ஏன்னா நீ ஆல்ரெடி என்ன எழுதியிருப்ப, டெஸ்ட்டு எழுதியிருப்ப. பட் இது வந்து என்னென்னா லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் ப்ளஸ் இன்னொன்று அவ்வளோ டெஸ்ட் பேட்ச்க்கு அவ்வளோ பே பண்ண முடியாதுங்கிறவங்களுக்காக தான் நம்ம டிசைன் பண்ணது வந்து என்ன அப்படின்னா கொஷின் பேங்க்கு 500 rupeesக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இது கன்ஃபியூஸே ஆகாதீங்க. அது டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ கொஷின்ஸ் இதுலேயும் வரும். ஸோ அதனால் இதை செப்பரேட்டாக வாங்கணும்னு நினைக்காதீங்க. இது டெஸ்ட் பேட்சில் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இது ப்ரொவைட் பண்ணக்கூடியது தான் கொஷின் பேங்க். ஓகேவா? இது இன்ஜினியரிங் சிலபஸ்க்கு நம்ம கொடுத்துருக்குது. அதுக்கடுத்து வந்து டிப்ளமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமாவுக்கு டோட்டலாக 10 யூனிட்ஸு. ஏன் அப்படின்னா பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் மெட்டீரியல் வந்து எஃபெக்டிவாக இல்லை, ஸோ மெட்டீரியல் கொடுங்கிறதுனால ஹேண்ட் ரிட்டனில் நம்ம நோட்ஸ் கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ நம்ம நோட்ஸ் வாங்கி படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன பேசிகிட்டு இருக்கேங்கிறது புரியும். ஸோ அப்போ டோட்டலாக 10 யூனிட்ஸு. ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பி ரெண்டுமே தான் கொடுத்தோம். பட் இப்போ ஹார்ட் காப்பி கேட்குறீங்க, இப்போ ஹார்ட் காப்பி ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சுமா? ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன அப்படின்னா ஒன்லி சாஃப்ட் காப்பி தான். ஓகே, டிப்ளமாக்கும் வந்து என்ன அப்படின்னா ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஃப்ரீ கிளாஸஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கிறேன். இப்போ ப்ராசஸர்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8085 8651 தான் டிப்ளமோவில் உள்ள சிலபஸ். ஆனால் அதை தாண்டி அடிஷ்னலாக உங்களுக்கு எதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இன்ஜினியரிங்கில் எக்ஸஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நேற்று வீடியோவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்ஏ எடுத்திருப்பேன், ஆனால் அதில் வந்து டிப்ளமான்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ஏன் அப்படின்னா அது இன்ஜினியரிங்குரிய சிலபஸ். ஸோ அதனால் அது அப்படி இன்ஜினியரிங் சிலபஸ். ஸோ அதனால் நான் பிளாங்காக விட்டுருப்பேன். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமாக்கும் இதுக்கும் காமனாக இருக்குங்கும் போது நான் உங்களுக்கு தம்ப்நெயிலே என்ன கொடுத்துருவேன்னா டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் சொல்லிட்டு காமனாகவே உங்களுக்கு கொடுத்துருவேன் நான். ஓகேங்களா? அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது நீ தாராளமாக ஃப்ரீ கிளாஸஸ் உள்ளே இருக்கக்கூடிய வீடியோஸை வந்து படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ டிப்ளமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் 10 யூனிட்ஸு. சப்ஜெக்ட் டெஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் வரதுக்கு இன்னும் 20 days தானே இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா சப்ஜெக்ட் டெஸ்ட்டு முடிச்சாச்சு. மார்க் டெஸ்ட்டு உங்களுக்கு நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டிப்ளமாவுக்கு 10 யூனிட்ஸுக்கும் மெட்டீரியலும் கொடுத்துருக்கோம், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் கொடுத்துருக்கோம், டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அடிஷ்னலாக ஃப்ரீ கிளாஸஸும் நமக்கு போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நியூவாக பார்க்குற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஏன் அப்படின்னா இது வரைக்கும் எல்லாம் குரூப் 4க்கு ஃபோக்கஸ் பண்ணீங்க. இதுக்கப்புறம் இந்த 20 daysல வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதில் நீங்கள் கேட்குற கொஷின் என்னென்னா மேம் நான் இன்றைக்கி தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய விஷயம் என்ன அப்படின்னா நீ வந்து அதாவது டிப்ளமாவுக்கு அப்ளை பண்ணியிருக்க அப்படின்னா தாராளமாக அந்த எக்ஸாமுக்கு அப்ரோச் பண்ணு அப்படிங்கிறது தான் என்னோடய ரெக்வெஸ்ட்டு. ஓகேவா? ரீசன் என்னென்னா டைம் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது, 20 days தான் இருக்குது. நீ இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண போகிற மேம், அப்ளை பண்ணேன் பட் கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு, நான் எதுவுமே படிக்கலை, பட் இன்னையிலேருந்து இந்த எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காம ஜஸ்ட் டிப்ளமோ சிலபஸை கையில் எடுத்துக்கோங்க. அந்த சிலபஸை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி படிங்க. ஏன் பர்டிகுலராக டிப்ளமோ அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ரீசன் வந்து சிலபஸை ஈஸியாக கவர் பண்ணிடலாம் ஒன்று. தென் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும். ஓகேங்களா? அது செகண்ட் பாயிண்ட். தேர்டு வந்து என்ன அப்படின்னா வேகன்சி ஜாஸ்தி. ஓகேங்களா? ஸோ எல்லா விதத்துலையுமே நமக்கு டிப்ளமோ தான் லீடிங்கில் இருக்கிறதுனால ஸோ ஷார்ட் அண்ட் நீட்டாக நம்ம படிச்சும் முடிச்சிடலாம், ஈஸியாக படிச்சும் முடிச்சிடலாம். அதே மாதிரி 200 கொஷின்ஸ் வந்து என்ன அப்படின்னா உனக்கு எக்ஸாமில் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கு உனக்கு டிப்ளமோ தான் பெஸ்ட் வே. இது யாருக்கு அப்படின்னா இப்போ தான் நான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இல்லை மேம் நீங்கள் பேசுனது எனக்கு புரியலனாலும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர் 8015037093 அப்படிங்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள், காஸ்ட் என்னங்கிறத என்கிட்ட நீங்கள் கேளுங்க. ஓகேங்களா? கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா எனக்கு அதாவது இப்போ டெஸ்ட் பேட்ச் போடுறீங்க இந்த 20 daysல போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டே யோசிச்சுக்கோங்க இந்த 20 daysல நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஸோ 20 daysல என்னால் படிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க. இன்னொரு விஷயம், எக்ஸாம் உனக்கு 29th அதுக்கு முன்னாடியே நம்ம 6 மார்க் டெஸ்ட் இங்கே கொடுக்கறதுனால உனக்கு அதுவே 6 டைம் ரிவிஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லா விதத்துலையும் நம்ம எப்படி பெஸ்ட்டாக கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்குறோம். இதை தாண்டி நான் அடுத்தது இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இண்டிவிஜுவல் கைடன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ மார்க் டெஸ்ட் எழுதுறீங்களே தவிர மார்க் வந்து ப்ராப்பராக சென்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கம்மா. அப்படியே சென்ட் பண்ணாலும் லேட்டாக சென்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி நான் மார்க் டெஸ்ட் 2 கண்டக்ட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு வித்தின் 2 daysல எனக்கு ரிசல்ட் வந்திருக்கணும். அந்த ரிசல்ட்டை வச்சு தான் நீங்கள் எங்கே லேகிங்கில் இருக்கீங்க, என்ன ப்ராப்ளம், எப்படி பூஸ்டப் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு செல்ஃபாக கைட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ என்னோட கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள்.
நான் ஏன்னா கொஞ்சம் பேர் உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் போயிட்டுருக்கீங்க, அதையும் நீங்கள் எங்கிட்ட கன்வே பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த வீடியோ மூலமாக தான் என்னோடய ஃபேஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வரீங்க, ரொம்பவே சந்தோஷம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதையும் தாண்டி இந்த யூடியூப் மூலமாக நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணுறீங்க. எனிவே என்னோட சைட்லேருந்து நான் என்ன சொன்னனோ உங்களுக்கு நான் பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோட சைடில் இன்னும் ஒன்றே என்ன அப்படின்னா ரிவிஷன் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ரிவிஷன் முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களோட எக்ஸாமுக்கு என்னோட ப்ரிப்ரேஷன் சைட்லேருந்து நான் 100% கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த டாபிக்ஸ் வந்து சின்ன டாபிக்ஸ் மிஸ் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எக்ஸாமில் என்ன பாயிண்ட் கேட்பாங்களோ அந்த ரிவிஷனுக்கு நான் முடிச்சிருவேன். ஸோ என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா எப்போ லைவ் சொல்கிறனோ தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களாம்மா? அவ்வளோதான். இதை தவிர்த்து உங்களுக்கு சப்ஜெக்ட் டவுட் இருக்குது, இதெல்லாம் கூட ரெண்டாவது விஷயம். டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் இதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நீ ஓனாக ஸ்ட்ராட்டஜி வச்சு படிக்கிறல்ல, ஸோ இதில் உனக்கு ஏதாவது டவுட் இருக்குது, கொஷின்ஸ் வைஸ் டவுட் இருக்குது, இல்லை இந்த கொஷின்ஸ் படிக்கலாமா, இந்த மாதிரி எந்த டவுட்னாலும் எங்கிட்ட தாராளமாக கேள்வி. இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக கேட்பாங்க, போடும்போதே மேம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இதை கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி உனக்கு என்ன டவுட் இருக்கோ எனக்கு அனுப்பிச்சு விடு, நான் இப்போ ஃப்ரீயாக இருந்தேன்னா டக்குன்னு உனக்கு ஆன்சர் பண்ணிடுவேன், இல்லைனாலும் உனக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டுருவேன் நான். ஓகேங்களா? ஸோ எந்த டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். என்னோட ஒரே எய்ம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அகாடமிலேருந்து போஸ்டிங் வாங்க வைக்கணும், ப்ளேஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இல்லை மேம் நான் கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணிட்டேன், அதையும் சொல்கிறீங்க, லேட்டாக ஜாயின் பண்ணிட்டேன் மேம், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு. இதுக்கு அடுத்தடுத்தது அப்கமிங் நிறைய எக்ஸாம் வருதுமா, அதை மைண்டில் வச்சுட்டு படிங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ வருது. ஓகேவா? ஸோ அதனால் இப்போ படித்தது வேஸ்ட் ஆகிடும் அப்போல்லாம் நினைக்க வேணாம். டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு நம்மளோட சிலபஸே ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதுக்கு தனி ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அதுக்கும் கண்டிப்பாக நமக்கு ஸ்டடி பிளான் எல்லாமே சொல்லுவேன், என்ன பண்ண போகிறோங்கிறதையும் நான் சொல்லுவேன். ஸோ இந்த எக்ஸாமை நம்ம நல்லபடியாக முடிப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.